ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யமுனா வந்துட்டு சண்டை போட்டதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, வீட்டில் என்ன தான் பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை, புருஷன் முன்னாடிக்குள்ளே இருக்க பிரச்சனை, அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு குமரோட அம்மா சொல்கிறாங்க, ஏன்டி என்ன தான் இருந்தாலும் நான் என் பிள்ளைய எந்த மாதிரி வளர்த்துருக்கேன் தெரியுமா? இது இவ்வளோ தூரம் சண்டை போட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும், கங்காவும் குமரன் எவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க. ஆனாலும் குமரன் அவளை வந்து அடித்ததே இல்லை, அந்த அளவுக்கு நான் வளர்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு அடிக்கிறாருன்னா என்ன மாதிரி பிரச்சனை, நீ என்ன மாதிரி கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லுவானே. அவங்க ரெண்டு பேரும் பெருசாக சண்டை போடுறாங்க. உடனே வந்து அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க மாப்பிள்ள அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமரன் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி எப்போதும் காரில் போயிட்டுருக்காங்க. விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களும் அவங்க லைஃப்பை பற்றி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கப்போ, வெண்ணிலா பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கப்போ, வெண்ணிலாவுக்கு இன்னும் அவங்க மேலே உனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போதைக்கு காவேரின்னு சொல்கிறாங்க, எனக்கும் தெரியுதுங்க, எனக்கும் அவளை பார்க்க பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாலே எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது அவளை பார்க்குறப்ப அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே காரில் கொஞ்சம் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா ரொம்ப பயப்படுறாங்க. காவேரிக்கு என்னாச்சு மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி குமரன்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவள் வந்து இங்கே தான் அத்தா இருக்கா, இது மாதிரி எக்ஸிபிஷனில் தான் இருக்கா, சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் போய் பார்த்துட்டு வாங்கன்னொடனே, சரி அத்தை நான் அந்த போயிட்டு விட்டுட்டு அப்படியே காவேரியும் பார்த்துட்டு வரேன், யமுனாவை விட்டுட்டு காவேரியும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் யமுனா வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. வீட்டில் விட்டுட்டு போகிறப்ப பேசுகிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன யமுனா பிரச்சனை ஒன்றாங்க உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்குறப்போ யமுனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவேரி அவங்களும் பழையபடி பேசிகிட்டு இருக்காங்க, அதான் எனக்கு பிரச்சனை, அவங்கள பேசாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆஹா, இவன் வந்து இப்போதைக்கு சந்தேகப்படுறான், நம்ம எதாவது பேசி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிட்டு குமாரன் போயிட்டு நிவின்ட்டே பேசுகிறாங்க. ஏன் நிவின் இந்த பிரச்சனை அப்படின்றப்போ அவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான். சரி விட்டு, அடுத்து பேசுகிறாங்க, அது இருக்கட்டும், அதுக்காக கை நீட்டி அடிக்கலாமா, அதெல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு அடுத்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. காவேரி எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃபாக தானேம்மா இருக்குது அப்படிங்கிறப்ப, சேஃபாக தான்மா இருக்கேன், நான் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதே போல் காவேரி வந்து விஜய் கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. குமரன் எப்படியோ கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சிட்டு கட் பண்ணதுக்கப்புறம், நீ விஜய் கூட இருக்குன்னு என்கிட்ட சொன்னால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சரி எங்கள் மேலே நம்பிக்கை வந்தப்போ சொல்லு, அது வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் காவேரி அப்படின்னு வந்து குமரன் வந்து அப்படியே பேசிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்கள காட்டுறாங்க, வெண்ணிலா எல்லாத்தையும் காட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, அவங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. அப்புறம் பசுபதி திட்டுறாரு, நீ எதுக்கு காவேரி கூப்பிட்டாலேன்னு போனில்ல, எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவள் பண்ணா, இந்த மாதிரி நீ பேசிட்டால, அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேட்டா, அதனால தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது. உனக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் பார்த்தியா, நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இப்போ விஜய் என்கிட்ட வந்து பிரிச்சிட்டிங்கல்ல, இப்போ விஜய்க்கு என் மேலே வந்து பாசமே இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்படியே சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க. பசுபதி உடனே அடிச்சிடுறாங்க வெண்ணிலாவை. அவங்க அப்படியே மாடியிலேருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. என்ன நடக்குங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். விஜய் மேலே அந்த பழி வரப்போதா, இல்லை பசுபதி வந்து இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, விஜய் எனக்கு கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றுறாரா, இல்லை மாமாங்காரை வந்துட்டு இவர் தான் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.